தமிழ்நாட்டு அரசியல் இப்போ என்னென்னா திமுக என்று இருந்த பைபோலார் பாலிடிக்ஸில் இந்த விஜய் வந்த உடனே விஜய்க்கு ஏதோ ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, அது ஒரு அன்ட்ரஸ்டடாக இருக்குது. சார் சொல்கிற மாதிரி அன்ட்ரஸ்டடாக இருக்குது. அது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த சில கட்சிகளுக்கெல்லாம் என்னென்னா அது ஒரு ஆப்ஷனாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த ஆப்ஷனை இருக்குது, எங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக காங்கிரஸில் சில அதிருப்தியாளர்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திமுக மேலே ஏதோ ஒரு வருத்தம். அவங்களுக்கு திமுகவோட கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு வராங்க, ஆனால் அவங்களுக்கு சில வருத்தங்கள்லாம் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் பல வருத்தங்கள் இருக்கலாம். அது அந்த வருத்தங்கள் உண்மையும் கூட. உதாரணம், ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதிகாரிகிட்ட வேலை நடக்காது, பல விஷயங்கள் அது மாதிரி இருக்குது. ஒரு ரெக்கமெண்டேஷன் போவார், நடக்காது, மந்திரிகள் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம திமுகவோட கூட்டணி சேர்ந்து நம்மளும் சேர்ந்து தான் ஜெயிக்கிறது அந்த கூட்டணி. ஸோ நமக்கு திமுக தலைமை தாங்கி அது அமைச்சரவை வச்சுட்டு அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. பட் அந்த ஆட்சிக்கு மேலே இருக்கிற நல்லது கெட்டது போன்ற விஷயங்களோட பாதிப்பு நமக்கும் வருது. ஆனால் நமக்கு எந்த காரியங்களும் நடக்க மாட்டேங்குது. திமுக ஒரு பெரிய எண்ணம் மனப்பான்மையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். முந்தைய ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கேஎஸ் அழகிரி ஒரு பெரிய அறிக்கை விட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்து தேர்தலும் போது ரொம்ப உருக்கமான ஒரு அறிக்கையை விட்டார்.